கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தெய்வச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஓய்வு நாள், இந்த நாள் மனமகிழ்ச்சியின் நாள், இந்த நாள் கர்த்தர் நமக்காக தந்த நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான தெய்வச்சனமே, கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் பாருங்கள். அவர் இன்றைக்குமே அவர் நல்லவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். தாவீது ராஜா சொல்வது போல அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறார். நாமும் சொல்ல வேண்டும் பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதுவும் கால வேளையில அவருடைய கிருபை புதிதா இருக்குதுங்களாம் பிரியமான தேவச்சனமே. அந்த புதிய கிருபையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா. இது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில அநேக சர்ச்சுங்களை திருவிருந்து கொடுப்பாங்க. எல்லாம் திருவிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை நாம் வரும் வரை நீங்கள் இதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கை கொள்ள வேண்டியது எது? நம்ம திருவிருந்து பந்தியில பங்கு கொள்ள வேண்டும் பிரியமான தேவச்சனமே. பரிசுத்தத்தோடு பங்கு கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் இருந்து அப்பாவுடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம வாங்கி புசிக்க வேண்டும் பிரியமான தேவச்சனமே. கர்த்தர் நம்மை அதை தகுதிப்படுத்தும்படி நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். அப்பா எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி. ஒருவேளை நம்ம அதுக்கு தகுதி இல்லாத வாங்கிட்டோம்னா அது நம்ம சரீரத்துல பலவீனம் வந்துவிடும் பிரியமான தேவச்சனமே. அடுத்ததா பார்க்கும்போது நம்முடைய ஆத்மா செத்து போய்விடும் பிரியமான தேவச்சனமே. அதனால் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படும். ஆனா இன்றைக்கு நான் ஒரு எடுத்துட்டு வந்திருக்கிற வார்த்தை கல்யாண வஸ்திரத்தை குறித்து ஒரு ஊமையை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் 22ஆம் அதிகாரத்துல 12வது வார்த்தையை நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். கல்யாண வஸ்திரம் ஏன்னா நீங்க 1வது அதிகாரத்திலிருந்து மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல முதல் வார்த்தையிலிருந்து நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்ய ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒரு ஊமையை சொல்லுகிற இந்த இடத்துல இயேசு மறுபடியும் அவர்களோட ஊமையாய் பேசி சொன்னது என்னவென்று என்றால், ஒரு ஊமையா பேசுகிறார். ஒரு ஊமையா, ஆனால் நிறைய ஒவ்வொரு ஊமையிலும் பிரியமான தேவச்சனமே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த ஊமைகளை ஒரு வாட்டி வாசிச்சா 10 வாட்டி வாசிச்சா கூட நமக்கு புரியாது. ஆவிக்குரிய விஷயங்கள் அநேக அடங்கி இருக்கிறது பிரியமான தேவச்சனமே. அந்த வசனங்களை நம்ம திரும்ப 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 அசை போட்டு கொண்டு இருக்கும்போது, அதாவது வாசித்து கொண்டே இருக்கும்போது நம் ஆவியில் பலப்படுவோம். ஹல்லேலூயா. ஆவியில பலப்படுவோம் பிரியமான தேவச்சனமே. இங்க அவர் சொல்லுகிறார் பாருங்க, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்ய ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 22ல பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களுக்கு அது அபாத்திரமாய் போனது. ஆகையால் நீங்கள் வழி சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு போய் வழிகளில் போய் தங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். உடனே அங்கே ராஜா என்ன சொல்றனா, இந்த கல்யாண வஸ்திரம் இல்லாதவன் எப்படி இங்கே வந்திருப்பான்னு சொல்லிட்டு உடனே பணிவிடக்காரரை கூப்பிடுறார். அடுத்த வசனத்துல ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலுமாய் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறமான இருளில் போடுங்கள் என்று சொல்லுகிறார். ரொம்ப ஒரு ஆண்டவர் எப்பனா இங்க நமக்கு இரக்கம் கொடுக்கிறது போல, கிருபை கிடைக்கிறது போல பரலோக ராஜ்யத்துல கிடைக்காது பிரியமான தேவச்சனமே. இங்கேயே நம்ம சரி செய்து கொள்ள வேண்டிய காலம் இதுதான். இந்த காலத்திலே நம்ம சரி செய்து கொள்ள வேண்டாம். பரலோக ராஜ்யத்துல போய் சரி பண்ணிக்கலாம், அப்பா பார்த்துக்குவார், அவர் இரக்கம் உள்ளவர். முடியவே முடியாது. அதெல்லாம் அதுதான் சொல்றார். அவருக்கு பாருங்க, அவர் என்ன பண்ண உடனே சொல்றார் பணிவிடக்காரனை நோக்கி, இவனை கொண்டு போய் அழுகியும் பற்கடிப்புமா இருக்க இருளை கொண்டு போய் போடுங்கப்பா அப்படின்னு சொல்றார். ஏன் இந்த வசனம் சொல்லப்படும்னா, கடைசி நேரத்தில் நம்ம ஒருவேளை தப்பி தவறி பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டோம்னா அங்கிருந்து கூட தூக்கி போட முடியும்னு சொல்றதுக்காக தான் இந்த வார்த்தையை பிரியமான தேவஜி. ஒன்றுத்துல 10 இருக்குன்னு சொன்னா அந்த 10ல் நம்ம 9 கடைபிடிச்சிட்டோம். ஆனா 1 கடைபிடிக்கலனா கூட தூக்கி இருளில் தான் போட சொல்லுவார். அதனால அங்கிருந்து போட முடியும். ஆனா இங்க இருக்கிறவங்க அங்க போக முடியாது. பாதாளத்துல இருக்கிறவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆனா பரலோக ராஜ்யத்துல எல்லாம் சரியா அந்த ஏதோ ஒன்றத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா கூட, அதாவது அந்த கல்யாண வஸ்திரமே நமக்கு இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், அங்கிருந்து தூக்கி போட
முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லி எழுதி வச்சிருக்கா பாருங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், ஒவ்வொரு ஊமைகளையும் நிதானமா படிக்கணும். அதுல அநேக அர்த்தங்கள் அடங்கியிருக்குது, ஆவிக்குரிய விஷயங்கள். ஆனா பார்க்கறதுக்கு லேசா ஏதோ ஒரு கல்யாணம் நடக்குதுப்பா, கல்யாண வஸ்திரம் இல்லைன்னு சொல்லி இவர் அமுச்சிட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. அதற்குரிய வசனங்களை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த வஸ்திரம்ன்ற தலைப்புல நம்ம பார்க்கும்போது 8 வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்துல. அதுல நான் இன்னைக்கு ரட்சிப்புன்ற வஸ்திரத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். தொடர்ந்து வாரம் இல்லை, நான் 8 வஸ்திரத்தை பத்தி உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இப்ப சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று ஒரு ராஜா, அவருடைய அந்த ராஜா, பரலோக ராஜா, ஒரு நாள் நம்ம அப்படி நம்மளை கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம பரலோகத்துக்கு போயிட்டோம், ஏதோ செஞ்சு போயிட்டோம். ஆனா பரலோகத்துல போனப்ப அங்க பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வாமா வந்துட்டியா, பரவாயில்ல, நீ ஏதோ கொஞ்சம் தப்பு செஞ்ச, கொஞ்சம் பரவாயில்ல, நல்லது செஞ்சுக்கிறவான்னு சொல்லி அங்கே அப்படி நீதி அவருடைய தராசு கையில வச்சுட்டு இருப்பாரு. அவர் வாயே திறக்க மாட்டாருங்க, பேசவே மாட்டாரு. அதுக்கு எல்லாமே வசனம் இருக்கு. அந்த வசனம் தான் நம்மளை நியாயமே தீர்க்க போகுது. அந்த வசனத்தின் படி பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், கையும் காலுமா பிடிச்சு என்ன பண்ண போறாங்கன்னா, அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இருளை தூக்கி போட போறாங்களாம். இந்த வசனம் ஏன்னா மறைமுகமா கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, யாருக்குமே தெரியாது. இது எடுத்து வாசிக்கும் போது தான் இப்படி இருக்குமே. அங்க போயிட்டீங்கன்னா கூட அழகா எல்லாரும் கல்யாண வஸ்திரம் போட்டுட்டு அழகா வந்திருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் வந்து பாக்குறாரு பாத்தீங்களா, ராஜா கண்டுபிடிச்சிடாரு பாருங்க. அந்த ஒருத்தர் வஸ்திரம் இல்லாத இந்த எப்படி கல்யாண வஸ்திரம் இல்லாம இவன் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு பாத்தீங்களா. இந்த பூமியிலேயே நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய வஸ்திரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வஸ்திரத்தை நம்ம இங்கேயே வாங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவஜனா, ஏழை பணக்காரன் அதெல்லாம் ஒன்றும் அங்க பார்க்கவே மாட்டாரு. ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான். அந்த வார்த்தையை நீங்க பிடித்து வாழும் பொழுதுதான் இந்த வஸ்திரத்தை நம்ம பரலோக ராஜ்யத்துல ஒரு நாள் கல்யாண விருந்து ஆயத்தப்படுத்தப்படும். அந்த விருந்துல நம்ம கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அதுக்கு 8 வஸ்திரங்கள் இருக்கு. நான் இன்றைக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே போல வாசிப்போம் பிரியமான தேவஜனமே. ஏசாயா 61 அதிகாரம் 10வது வார்த்தை. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினாலும் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதுக்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதுக்கும் ஒப்பாக. எப்படி சொல்றாரு பாருங்க, ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி எப்படி அந்த கல்யாணத்துக்கு தன்னை அலங்கரித்து கொள்வாங்க பார்த்தீங்களா. அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா. மணவாளனா இருக்கட்டும் மணவாட்டியா இருக்கட்டும் ரொம்ப ஸ்பெஷலா தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவாங்க. ஒப்பாக சொல்றார் ஆண்டவர். அவர் ரட்சிப்பின்ற வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ரட்சிப்பின்ற வஸ்திரத்தை பார்க்க போறோம். ரட்சிப்பின்ற வஸ்திரம், இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை யாருக்கு கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்கும்ன்றதான் நம்ம இன்னைக்கு இந்த நாள்ல பார்க்கவே போகிறோம். பிரியமான தேவ ஜனமே, ஒருவேளை நம்ம ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லாதவனாய் பரலோகத்தில் காணப்பட்டால் கடைசி நிமிஷத்துல கூட நம்மை தூக்கி பாதாளத்தில் போட முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த வசனம் நினைப்பூட்டுகிறது. இந்த ரட்சிப்பின்ற வஸ்திரத்தை நமக்கு வேணும்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அழகா எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் உன்னிப்பாக கவனித்து படிக்க வேண்டும். அவர் நீதி என்ன ரட்சிப்பின்ற வஸ்திரம், அப்பா நமக்கு வந்து ரட்சிப்பின்ற வஸ்திரத்தை உடுத்துகிறார். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். ரட்சிக்கப்படும் பொழுது தேவன் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். எப்படின்னா நம்ம அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். 1 யோவான் 1:9வது வார்த்தை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் என்ன பண்ணணும், முதலாவது அறிக்கையிடணும். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் பாத்திரவராக இருக்கிறார். அநியாயத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் பாத்திரரா இருக்கார். ஆனால் நம்ம முதலாவது பாவத்தை என்ன பண்ணணும், அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணும், அறிக்கையிடணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த பாவங்களை அறிக்கையிடும்போது முதலாவது ரட்சிப்புன்ற வஸ்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னால் நமக்குள்ள பாவம் இருக்கிறதா. நேற்று வர நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்திருப்போம், இன்னைக்கு ஏதோ சின்னதாக ஒரு பாவம் செஞ்சிருப்போம்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அதுக்குத்தான் நாங்கள் சொல்றது. கால வேலையிலையா இருக்கட்டும் இல்லை இரவுலையா இருக்கட்டும், எப்பயாவது ஒரு டைம்ல நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன செய்தோமோ அதை அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணும்ப்பா. இன்னைக்கு எல்லாம் நான் ஏதாவது செஞ்சிருந்தேன் நான் மன்னிச்சிடுங்கப்பா. நான் ஒருவேளை ஏதாவது எனக்கு ஞாபகம் இல்லாமல் போயிருக்கலாம்ப்பா, அந்த பாவத்தை ஒருவேளை எனக்கு ஞாபகப்படுத்துங்க. வாயினாலேயோ கண்ணுனாலேயோ கையினாலேயோ நான் ஏதாவது செஞ்சிருப்பேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லி அந்தந்த நாளுக்கு நம்ம அப்பப்போ மன்னிப்பு கேட்டு பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக எல்லா விதமான பாவமும் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு காலம் வரும், அதை ஜாக்கிரதையாக இருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட உண்மையும் இருக்கு, நீதி இருக்கு. அதனால தான் அவர் என்ன பண்ணார், நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல வாசிப்போம் நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13வது வார்த்தையை. தன்
பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமீன். நம்ம அடுத்ததாக செய்ய வேண்டியது, நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணணும், அப்பா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அப்பா, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு இது முதல் வழிகள். பிரியமான தேவச்சனமே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளணும். அடுத்து நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசாக அனுபவத்துக்குள்ளே வரவங்களுக்கும் இதே தான் சுவிசேஷம். இப்போ தாங்க புதுசாக நான் ஆண்டருக்குள்ளே வந்திருக்கேன், எனக்கு இன்னும் தெரியாது ரட்சிக்கப்படுறதுனா என்ன, ரட்சிப்பின்ற வஸ்திரம்னா என்ன, நான் என்ன செய்யணும், எப்படி நான் என்னை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை தான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். ஆம் பிரியமானது, ஒவ்வொரு நாளும் கால வேலையில் நம்ம அப்பா கிட்ட இரவிலையோ காலையிலையோ நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். நம்ம ஆத்துமாவையோ நம்முடைய எண்ணத்தையோ சிந்தனையோ அதிகால வேலையில், அப்பா என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் எண்ணம் சிந்தனை எல்லாத்தையும் உடைய பலிப்பிடத்து மேலே வைக்கிறப்பா, என்னை தூய்மையாக்கி நடத்துங்கப்பா, உங்களுடைய பிள்ளையாக்கி எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லி அப்பாவுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஏதாவது நான் செஞ்சிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். பிரியமான தேவச்சனமே, ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 1 பேதுரு 1 18 19 வார்த்தை, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். நம்ம எப்படி மீட்கப்படுறாரு பார்த்தீங்களா? நம்ம இன்னைக்கு பரிசுத்தமாக இருக்கிறோன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை அழிந்து போகிற உலக பொருட்களால் நம்மளை மீட்கவில்லைங்க. அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய அழியாதது, என்றென்றுக்கும் அழியாத நித்திய ஜீவனை நமக்கு சுதந்திரித்து கொடுக்கிற உண்மையுள்ள ரத்தம், பாவமில்லாத பரிசுத்தமான ரத்தம், அந்த ரத்தத்தினால தான் நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். பிரியமான தேவச்சனமே, நம்முடைய என்ன சொல்றது, இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம ஒருபோது இழந்து விடக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா அதில் அப்படியே வளர்ந்து கொண்டே போகும். இன்னும் அடுத்த வஸ்திரங்களை நம்ம வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு அப்புறம் நீதி என்ற சால்வை இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று போய்கொண்டே இருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, இப்போ நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளணும். எப்படின்னா, நம்ம அழிந்து போகிற உலக பொருட்கள் நம்மளை தேவன் ரட்சிக்க விடலை. அவருடைய குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம்ன்ற அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல வாசிப்பும் அப்போஸ்தலர் 16 31 வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமீன். என் குடும்பமாக இப்போதாங்க நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இப்போதாங்க நாங்கள் ஆண்டருக்குள்ளே வந்திருக்கிறோன்னு சொல்கிற பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க. அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பங்களும், நான் மாத்திரம்தாங்க ஆண்டருக்குள்ளே வந்திருக்கேன், கவலைப்படாதீங்க. உங்கள் முழு குடும்பத்தையும் ஆண்டவர் உங்கள் கூட இணைத்து ஆலயத்துக்கு கொண்டு வருவது அவருடைய வேலை. நீங்கள் முதலாவது ஆண்டருக்குள்ளே வந்துட்டீங்களா, நீங்கள் முதலாவது தேவனை தேட ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த வேதத்தின்படி நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு உங்க முழு குடும்பத்தை ஆதாயமாக்குறது ரொம்ப லேசான காரியம். பிரியமான தேவச்சனமே, கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறி தெரியும், இன்னைக்கு கஷ்டமா தெரியும், இன்னும் என் புருஷன் மனம் திரும்பல, என் பிள்ளைங்க மனம் திரும்பல நினைச்சிட்டு இருப்போம். ஆனா தேவன் அப்படியே விட்டு விடவே மாட்டார், நிச்சயமாக மாற்றி கொடுப்பார். பிரியமான தேவச்சனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அறிக்கை பண்ண, நானே என் குடும்பமும் நிச்சயமாக தேவாலயத்துக்கு போவோம். நான் மாத்திரம் போறேனே, இன்னும் என் புருஷன் வரலையே, நாங்கள் 2 பேர் மாத்திரம் போகிறோம், என் பிள்ளை வரலையே, ஒருவேளை புருஷன் நினைப்பாரு நானும் என் பிள்ளைங்களும் போகிறேன், என் மனைவி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமான தேவச்சனமே, ஒருபோதும் தளர்ந்து போகாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தருடைய கட்டளை கரெக்டாக கடைபிடித்து நீங்கள் போய்கொண்டு இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக முழு குடும்பத்தை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு கொடுப்பது தேவனுடைய வேலை. பிரியமான தேவச்சனமே, நம்ம செபிக்கிறோம், துதிக்கிறோம், அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம், அழுகிறோம், புலம்புகிறோம், கத்துகிறோம், கதறுகிறோம். அடுத்ததான் அவர் செய்ய வேண்டிய வேலையை நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதே போல வாசிப்போம் 1 யோவான் 1 வார்த்தை, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நான் இந்த பாவம் செஞ்சேனே, நான் அந்த பாவம் செஞ்சேனே, எனக்கு ஆண்டவர் மன்னிப்பாரா நீங்க நினைக்காதீங்க. எல்லா பாவங்களையும் அவரால் மன்னிக்க முடியும். ஆனால் நம்ம வந்துட்டு திரும்ப பாவம் செய்யக்கூடாது. ஒருவேளை சாத்தான் நம்மளை வலையில விழ வச்சுட்டான்னு சொன்னா கூட அந்த பாவத்துக்கு நம்ம
மனஸ்தாபப்படும் போது கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார். தெரிஞ்சு நான் ஆண்டுக்குள்ளே நல்லா தான் வந்தேன், வாரம் வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு வேதம் வாசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் திரும்ப எப்படியோ நான் பாவத்தில் விழுந்துட்டேன், எப்படியோ நான் ஆண்டரை விட்டு தூரம் போயிட்டேன். ஆனால் நான் எந்த பாவத்தில் விழ ஆண்டரை விட்டு நான் தூரம் போயிட்டேன், ஜெபிக்கிறதுலாம் என் இடத்துல குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறீங்களா? பிரியமான தேவச்சனமே, இந்த நாள் உங்களுக்காக நாள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கே உங்களுக்கு ரட்சிப்பின் நாள் நினைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு திரும்பவும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்க மேலே உடுத்துகிறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். பிரியமான தேவச்சனமே, சோர்ந்து போகாத படிக்கு திரும்ப ஆண்டருக்குள்ள வாங்க. அப்பா உங்களை பார்த்து அழைக்கிறார், என் மகனே என் மகளே என்னிடத்துல வா என்று சொல்லி கூப்பிடுகிறார். அவரிடத்துல வருகிற பிள்ளைகளுக்கு அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம அடிக்கடிக்க கழட்டி போடக்கூடாது அல்லவா பிரியமான தேவச்சனமே? ஏன்னா இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு சாதாரணமா கிடைக்கல. பிரியமான தேவச்சனமே, ஏசு கிறிஸ்து மேல அவர் போட்டிருந்தார் பார்த்தீங்களா, எவ்வளவு விலை உயர்ந்த ஆடை. அந்த வஸ்திரத்தை உரித்தார்கள். அவர் மேல இருந்த அந்த வஸ்திரத்தை உரித்ததுனால தான் நமக்கு ரட்சிப்பின்ற வஸ்திரமே கிடைத்தது. அதை நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்க கழட்டியே போட மாட்டீங்க, அதை நீங்க அப்படியே காத்து கொள்ளுவீங்க. பிரியமான தேவச்சனமே, அவர் மேல இருந்த வஸ்திரம் உரிக்கப்பட்டது. பிரியமான தேவச்சனம், அதை உரித்து அதை கழட்டி என்ன பண்றாங்கன்னா சீட்டு போட்டு விளையாடி கொண்டிருக்கிறாங்க, எனக்கு இந்த வஸ்திரம் எனக்கு இந்த வஸ்திரம் என்று சொல்லி. அப்ப தேவன் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார். மேல இருந்த ஆடை உருவப்படும் போது எவ்வளவு துக்கமான காரியம் அது பார்த்தீங்களா? ஆனால் அந்த வஸ்திரம் உரிக்கப்படும் போது தான் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைச்சிச்சு. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவச்சனம், கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. நம்ம ரட்சிப்பை இழந்து போகவே கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும் சொன்னா, முதலாவது மனஸ்தாபப்பட வேண்டும், இரண்டாவது பாவத்தை அறிக்கையிட வேண்டும், சில குணங்களை நம்ம விட்டுவிட வேணும், ஒப்புரவாக வேணும், அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்க வேணும். என்னன்னா நம்ம ஏதாவது யார்கிட்ட வாங்கியிருந்தா அதை திருப்பி கொடுக்க வேணும். மனஸ்தாபப்படணும். நமக்குள்ள மற்றவங்களை நம்ம எதுவுமே பேசக்கூடாது, மற்றவங்களை நம்ம வாயினால் மற்றவங்களை புறம் கூறக்கூடாது, மற்றவங்களை நம்ம எதுவுமே அவதூறாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை. நம்ம ஒருவேளை மற்றவங்களை துக்கப்படுத்தியிருந்தா அதற்காக மனஸ்தாபப்படணும், மன்னிப்பு கேட்கணும். பிரியமான தேவச்சனம், யார்த்தையாவது நம்ம தவறாக பேசியிருந்தா இல்லை மற்ற காரியங்கள் ஏதாவது இருந்தால் நம்ம இடத்துல மன்னிப்பு கேட்கணும், இடத்துல மன்னிப்பு கேட்கணும். பாவ அறிக்கை செய்யணும். நமக்குள்ள மறைந்து இருக்கிற கெட்ட குணங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் இவைகளெல்லாம் நம்ம விட்டு விடணும். பாவத்தை அறிக்கை செய்யணும், திரும்ப நம்ம பாவம் செய்யக்கூடாது. அப்புறம் அப்பாவோட ஒப்புரவாகணும். அதே அடுத்துல பார்க்கும்போது மனுஷங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும், சில பேர்ட்ட நம்ம ஒப்புரவாக வேண்டியதாக இருக்கும். அப்பா அவங்ககிட்ட நம்ம ஒப்புரவாகணும், இனிமேல் நான் பேசுறதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்புரவாகணும். அடுத்ததாக பார்க்கணும், யாருக்கிட்டையாவது நம்ம வாங்கியிருந்து ஏமாத்திருந்தோம்னு சொன்னால் அதை திருப்பி கொடுக்க வேணும். இது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சகேயுடைய ஸ்டோரியை நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். சகேவே இறங்கிவான்னு ஆண்டவர் கூப்பிட்ட உடனே அவன் இறங்கி வரான். இறங்கி வந்து ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளவே அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய என்னென்ன இருக்கோ அவன் எல்லாம் ஒப்பு கொடுக்குறான். பாருங்க, அவன் ஆண்டவர் அவர் வீட்டுக்கு போன மாத்திரத்திலேயே அவர் தனக்குள்ளே இருக்கிறத எல்லாம் ஒப்பு கொடுக்குறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்கிறார். ஏன்னா அவனுடைய மனம் மாறுகிறதே ஆண்டவர் பார்க்குற உள் நோக்கத்தை. நம்ம இருதயத்தை பார்க்கிறவர் நம்முடைய தேவன், ஏதோ முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறபடினால் அவர் சொல்றார், பாருங்க ரட்சிப்பு வந்தது சகே வீட்டுக்கு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று தேவன் சொல்லுகிறது நம்மால் பார்க்க முடியும். இந்த 5 காரியங்கள் நம்ம இடத்தில் இருந்தால் நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டோம் என்று காணப்படும். ரட்சிப்பு ஒருவேளை நரகத்திலும் பாதாளத்திலிருந்து நித்திய அக்கினியிலிருந்து கூட நம்மளை தப்புவிக்கும். பிரியமான தேவச்சனம், இந்த ரட்சிப்பு என்ற வஸ்திரம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த நரகம் இருக்குங்களா, நரகம் பாதாளம் இவற்றிலிருந்து தேவன் நம்மை தப்புவிப்பதற்காக பாதுகாப்பதற்காக தேவன் நம்ம மேலே கொடுத்ததா இந்த ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. ஆனா சில பேரை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அழகான வஸ்திரம் கொடுத்து படைக்கும் போதே அவங்களுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுத்து தான் படைத்து வைத்திருக்கிறார். ஆதாம் ஏவாளை பாருங்க, தேவன் அவங்களுக்கு மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்திருந்தார். ஆனா சாத்தானுடைய பேச்சுக்கு அவங்க கீழ்ப்படிந்தபடினாலே அந்த மகிமையின் வஸ்திரம் அவங்களுக்கு உரிக்கப்பட்டபடினால் அவங்க என்ன செய்யறாங்க, அடுத்தது தேவன் பரிதாபப்பட்டு அவங்களுக்கு தோல் உடைகளை கொடுத்து திரும்பி போய் என்ன பண்படுத்துங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். பிரியமான தேவச்சனை, நம்முடைய வஸ்திரத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். அதே போல எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த சமாரியனுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த சமாரியன், நல்ல சமாரியன் வந்து அங்க என்ன பண்றாரு, அந்த உன்னுடைய வஸ்திரத்தை, அவருடைய வஸ்திரம் உரிக்கப்பட்டது கூட அவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கிறார், காயத்துக்கு மருந்து போடுகிறார். அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, காப்பாற்றுகிற வஸ்திரம். அவருடைய ஃபர்ஸ்ட் அவருடைய கல்லன் என்ன பண்றாங்க, அவருடைய வஸ்திரத்தை தான் உருவுறாங்களே மேல இருந்து பார்க்கிறோம். அதே போல பார்த்தா இந்த இளையகுமாரன் பாருங்க, இளையகுமாரன் என்ன பண்றான், தகப்பனை விட்டு தூர பிரிந்து போனதும் அவன் மேல இருக்கிற அந்த வஸ்திரம் அழுக்காய் பழமையாய் போய் விடுகிறது, நல்ல வஸ்திரமே கிடையாது. அவன் அந்த வஸ்திரத்தை இழந்து போகிறான். தன் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கிறான், ஆனால் அந்த தகப்பனை விட்டு இழந்து தூர போகும்பொழுது அவனுடைய வஸ்திரங்கள் அழுக்கு வஸ்திரமாய் மாறி விடுகிறது. அப்பொழுது தகப்பன் சொல்லுகிறார், ஆட்களை கூப்பிட்டு இதோ இவனுக்கு நல்ல விலை உயர்ந்த வஸ்திரத்தை போடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவச்சனை,
வச்சனமே. இப்படியா அதுக்கு தான் நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க வஸ்திரத்தை இழந்து போயிருக்கலாம். அப்பா கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்க இந்த நாள்ல இழந்து போயிருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையை கேட்ட உடனே, அப்பா நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துட்டேன்ப்பா, எனக்கு மீண்டும் ஒரு முறை மேல மனமிறங்கு எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுங்கப்பான்னு கேளுங்க. அப்பா உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை நிச்சயமாகவே கொடுப்பார். தீய பழக்கத்துல இருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுங்க. விட முடியலையா, அப்பா கிட்ட அழுங்க. நிச்சயமா உங்களுக்கு அப்பா உதவி செய்வார். அந்த பாவ பழக்கத்துல இருந்து நம்மளை அடிமையா பிடித்து எது வச்சிருக்குதோ அதிலிருந்து அப்பாவால் நம்மளை விடுதலை ஆக்க முடியும். பிரியமான தேவச்சனம், இந்த புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம், அடுத்ததா பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்கறது, சில பேருக்கு ஹேபிட்டா இருக்கும் சினிமா பார்க்கறது, இந்த விபச்சார எண்ணம், விபச்சார சிந்தனை, இவற்றிலிருந்து தேவன் இந்த போதைப் பொருள் வஸ்துக்களை வச்சிருக்கிறது. இதுல சில பெண்களை பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் இந்த நகை மேல, சாரிங்க மேல, இப்படிதான் ஆடை மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் அபிஷேகம். அப்படி பிரியமான தேவச்சனமே, நம்ம ரொம்ப எல்லாவற்றிலும் நம்மளை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம் அபிஷேகத்தை, அந்த ரட்சிப்பின்ற வஸ்திரத்தை நாம் இழந்து போகாமல் நம்மால் காத்து கொள்ள முடியும். தேவன் நமக்கு சாதாரணமாக இந்த வஸ்திரத்தை கொடுக்கவில்லை. அவருடைய வஸ்திரம் உரிக்கப்பட்டது, நமக்கு ரட்சிப்பின்ற வஸ்திரத்தை கிடைத்தது. பிரியமான தேவச்சனமே, அதை நம்ம எப்பொழுதும் மறக்காமல் இருக்க வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கால வேளையில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். கர்த்தர் தாமே நல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ளுங்க. இந்த ஓய்வு நாள், இந்த மனமகிழ்ச்சியான நாள்ல நமக்கு ரட்சிப்பின்ற வஸ்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறபடினால் நாம் ஜாக்கிரதையோடு இருந்து, இன்னும் 7 வஸ்திரங்கள் இருக்கு, அந்த வஸ்திரங்களை நாம் எப்படி உடுத்திக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கும். ஏன்னா நம்ம லேசானவர்களா இல்லை, பரலோக ராஜ்யத்துக்கு போக பொருளா இருக்கிறோம். அடுத்ததான் குமாரனுக்கு கல்யாணமாக போற அந்த கல்யாண திருவிருந்தில் நம்ம பங்கு கொள்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நம்மை ஆசீர்வாதிப்பாராக. இப்பொழுது நாம் செபிப்போம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய காயப்பட்ட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி அன்பினால நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்துக்காக நாங்கள் மனதார உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. மனதார எங்கள் உள்ளத்தின் ஆழத்துல நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. நீர் கொடுத்த அந்த ரட்சிப்பின்ற வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக, தயவுக்காக நாங்கள் அதை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. தேவை இல்லாததுல நாங்கள் எதிலையும் இன்வெல் ஆகாமல் கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதுலையும் துதிக்கிறதுலையும் உம்மை பார்க்கிறதுலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீங்க எங்களை காத்து வழி நடத்துங்கப்பா. ரட்சிப்பின்ற வஸ்திரத்தை பத்தாது, இன்னும் எங்களுக்கு நீங்க கொடுக்கப்பட்டிருக்க அந்த வஸ்திரங்களை நாங்கள் தரித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆயத்தமாக கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வஸ்திரத்திலும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. புது மனுஷனை நீங்க தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது போல நாங்கள் புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு இந்த பூமியில வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய வல்லமையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம்.